ஹாய், வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ASP.NET அப்புறம் C# அப்புறம் SQL சர்வர் இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டோடைய அப்ஸ்ட்ராக்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட்டு, ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கிராப்ஸ் இருக்கும், அவங்க வந்து பயிரிடுற அவங்களுடைய பயிர்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதாவது ஆன்லைனில் ஒரு ஏல மாதிரி விடுவாங்க. ஸோ வந்து இவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க ஆன்லைனில் லிஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த லிஸ்டிங் பண்ண ப்ராடக்ட் வந்து பையர்ஸ் சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஏலம் மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, இவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோ நெல் மூட்டை என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்டிங் பண்ணியிருப்பார். இந்த தேதி ஒரு 3 நாள் 4 நாளைக்குள்ளார என்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி ஃபார்மர் வந்து அந்த விலையை வந்து அவர் போட்டிருப்பாரு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர் வந்து அந்த என்ன கிராப்ஸ் இருக்கோ அதை போய் அவங்க பார்ப்பாங்க. இவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ரேட் ஒத்துக்குச்சுன்னா ஓகே அப்படின்னா அவங்க அந்த ரேட்டே டிமாண்ட் பண்ணுவாங்க. இல்லை கூட ஒரு 1000-2000 கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க அந்த ரேட்டையும் சேர்த்து டிமாண்ட் பண்ணி அவங்க வந்து ஆக்ஷன் மாதிரி, அதாவது ஏலம் மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ 1க்கு 2-3 பிட்டர் வரப்போகும்போது யார் அதிகமாக ஏலத்தில் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவர் அந்த விவசாயி அதை பிரியப்பட்டாருன்னா அவங்க வந்து அந்த பிட்டருக்கு அவங்க சப்ளை பண்ணலாம். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லை ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ அந்த பையர் வந்து திரும்ப அவங்க வந்து அந்த இன்பிட்வீன் டயத்தில் போய் பார்க்க போகும்போது பிட்டை வந்து அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க காமிக்கும். ஸோ அவங்க காமிச்சிருச்சுன்னா அவங்க வந்து அந்த ப்ராடக்டை எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு சின்ன முயற்சி தான். இந்த முயற்சி வந்து இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு லைவ் டெமோ. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா .NET விஷுவல் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2022 வருஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்டை. இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் ரன் ஆனோன்னா இதில் 2 டைப் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து ஃபார்மர், இன்னொருத்தவங்க பையர். ஸோ நான் ஃபார்மராக லாகின் ஆகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபார்மராக நான் லாகின் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் லாகின் ஆனவுடனே உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே லிஸ்ட் காமிக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு பேடி இருக்குது. இந்த ப்ராடக்டோட கேட்டகரி வந்து பேடி. சும்மா நானாக வந்து ஒரு 5000 ஈட் அப்படின்னு போடுறேன். அடுத்த கிரேடு வந்து ஃபஸ்ட்டுன்னு போடுறேன். அப்புறம் வந்து இதை நான் என்றைக்கு தேதியில் என்ட்ரு பண்ணுறேன்னா அந்த தேதி இதில் இருக்கும். அப்புறம் என்கிட்ட எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னா அந்த கிலோ இங்கே இருக்கும். இந்த எத்தனை கிலோவுக்கு நான் எவ்வளோ வேல்யூ செட் பண்ணுவேன் அப்படிங்கிற வேல்யூவும் இங்கே இருக்கும். எந்த தேதிக்குள்ளார நீங்கள் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு தேதியும் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோடைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய ஃபோட்டோ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டஸ் வந்து பொதுவாக பெண்டிங்கில் இருக்கும். இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்செப்டட், கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை ஆட் டேட்டா மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்த உடனே இந்த ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண ப்ராடக்ட்டை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ட்ரி டேட் படி அசைன் பண்ணிங்கன்னா, ஸோ நான் கடைசியாக ஆட் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே லிஸ்டிங் ஆகும். அண்ட் தென் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணலாம். திரும்ப பேக் டு லிஸ்ட் கொடுக்குறேன். இதோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுனால நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் பேக் டு லிஸ்ட் கொடுக்குறேன். தென் டெலிட் பண்ணுறதுனால இங்கே டெலிட் பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிள் கூட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆட் யுவர் கிராப்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் டீட்டெயில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டில் இந்த மாடலில் இருக்குது. இதே என்கொயரி டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் இங்கே இருக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற லிஸ்ட்டும் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நம்ம கொடுத்த ப்ராடக்ட் யாருமே வந்து என்கொயரி பண்ணலை. இப்போ கடைசியாக எத்தனை ப்ராடக்ட் இருக்குது நான் சும்மா ஏற்கனவே உள்ள ஒரு பெண்டிங்கை ஜஸ்ட்டு செக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ ஓகேனா நீங்கள் இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு அப்ரூவ் மட்டும் உங்களுக்கு சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஐடி 28 ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிங்கன்னா, ஸோ 28 வந்து நான் அப்ரூவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து யூசர் எடிட் இருக்குது. இந்த யூசர் எடிட் வந்து
நாம் வந்து இந்த யூஸருடைய இன்ஃபர்மேஷன்ஸை எடிட் பண்ணுறதுக்காக உள்ள ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் இதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணலாம். லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பையராக லாகின் ஆகிறேன். ஓகே, பையராக லாகின் ஆகும்போது பையர் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா பையர்ஸ் வியூன்னு ஒன்று இருக்கும். இந்த பையர்ஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் ஆகிருக்கோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம கடைசியாக ஏற்றின ப்ராடக்ட் வந்து இந்த இருக்குது 56, யார் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, எவ்வளோ வேல்யூ, என்ன குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் இதை வாங்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பை இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குவான்டிட்டி இருக்குது, ரேட் இருக்குது, நீங்கள் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு பெண்டிங்கில் போய் ஆர்டர் லிஸ்ட் மட்டும் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பையர்ஸ் என்கொயரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண லிஸ்ட்டு என்னவாக இருக்குது. இப்போ இந்த பேடி ஐயா ரேட்டு வந்து நான் 11,000க்கு ஆர்டர் பண்ணேன். இப்போ ஏற்கனவே நான் எதாவது ஆர்டர் பண்ணதை அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு பில் பிரிண்ட்டுன்னு இருக்கும். அப்ரூவ்ங்கிறதுல இந்த பில்லை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டரை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இதே வந்து நீங்கள் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும். நீங்கள் கேன்சல் பண்ணாங்கன்னா இந்த ப்ராடக்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட்டு இதில் இருக்கும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. இதே நீங்கள் வந்து இப்போ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். அட்மினாகவும் நீங்கள் லாகின் ஆகலாம். அட்மினாக லாகின் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அது எல்லா மாடல்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்ரூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்ரூவ் பண்ணோம், பேடி ஐயா ரேட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஒரு பென் பிக் பண்ணோம். இப்போ என்கொயரி டீட்டெயில்ஸில் போயிட்டு பேடி ஐயா ரேட் இதை ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ரூவ்னு கொடுத்துடலாம். யார் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த லிஸ்ட் இங்கே வந்துடும். அவங்க எந்த டைம் டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் வந்துடும். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே செய்கிறாங்க, எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே செய்கிறாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட ஸ்டாஃப்ஸ் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து அஃபோர்டபுளாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 500 rupees 1000 rupees இந்த மாதிரி சின்னதாக சார்ஜஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களை மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் மோரோவர்லெஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது டவுட் வேணும், ஏதாவது எடிட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதோட கீழே இதோட பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கு, எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ், எங்களோட மெயில் ஐடி, இது எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு தெரியப்படுறீங்க அப்படின்னா எங்கள் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்கள் வீடியோஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ போடுறோம். அப் டு டேட். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.